यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எதிராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி சுவாமிகளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் மகாபிரசாதம் சமர்ப்பணம். ஸ்ரீமட்டத்தில் வைபவமாக நடைபெற்ற கல்யாண உற்சவம். பல்வேறு ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் கோலாகலமாக நடைபெற்ற திருவாடிப்பூர உற்சவம். இனி விரிவான செய்திகள். ஆடி மாதத்தில் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ திருத்தலங்களிலும் கொண்டாடப்படும் ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் திருவாடிப்பூர உற்சவம் மிக சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அவதரித்த ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூர பிரம்மோற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. நேற்றைய தினம் அங்குள்ள அர்ச்சகர்கள் நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி சுவாமிகளுக்கு ஆண்டாள் தாயாரின் மகாபிரசாதத்தை சமர்ப்பித்தார்கள். நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளுக்கு மிகவும் பிரியமான கோதாதேவியின் கிளி மற்றும் மகாபிரசாதம் தமக்கு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார். மேலும் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தரான ரகுநந்தன் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தின் மாதிரியை ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளுக்கு நேற்றைய தினம் சமர்ப்பித்தது ஒரு தெய்வீக நிகழ்வாக அமைந்திருந்தது. இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டாள் அவதரித்தாள் உன்னத வாழ்வன வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டாள் அவதரித்தாள் உன்னத வாழ்வன வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளு குண்டாகில் ஒப்பிதற்கு உண்டு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியார் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாள் மனமே மகிழ்ந்து श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் ஆப்த சிஷ்யரும் கடூர் அருகில் உள்ள மச்சேரி கிராமத்தில் ஸ்ரீ சௌமிய யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் புனரமைப்பு கைங்கரியத்தை செய்து வருபவருமான ஸ்ரீ யோக நரசிம்மன் அவர்களின் சஷ்டியப்த பூர்த்தியை முன்னிட்டு அவருடைய குடும்பத்தினர் நேற்றைய தினம் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் சன்னதியில் கல்யாண உற்சவத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் இந்த உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது.
பின்னர் ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகள் ஸ்ரீ யோக நரசிம்மனுக்கு பகுமானம் வழங்கி அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஸ்ரீ ராமானுஜ கலாக்ஷேத்ரா மற்றும் எம்ஏ நரசிம்மாச்சார் மியூசிக் ஃபவுண்டேஷன் இணைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெங்களூரு ஸ்ரீமடத்தின் ராமானுஜ சம்ஸ்கிருதி பவனில் விசேஷ இசை நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த வித்வான் சிக்கில் குருச்சரன் அவர்களின் வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இவருக்கு பக்கவாத்தியமாக விதுஷி HM ஸ்மிதா அவர்கள் வயலின், வித்வான் HS சுதீந்திரா அவர்கள் மிருதங்கம் மற்றும் வித்வான் SN நாராயணமூர்த்தி அவர்கள் கடம் வாசித்தார்கள். மிக அற்புதமாக அமைந்த இந்த இசை கச்சேரி குறித்து நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகள் தம்முடைய ஆசீர்வச்சனத்தின் போது, இசை என்பது செவிக்கு மட்டும் இன்பம் தராமல் நமக்கு மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த இசை கச்சேரி அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருந்தது என்று கலைஞர்களை பாராட்டினார். மூத்த இசை கலைஞரான விதுஷி திருமதி புஸ்தகம் எதுகிரி அவர்களின் 100ஆண்டு நினைவாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விதுஷி புஸ்தகம் எதுகிரி அவர்களின் இசை ஞானம் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் இசை கலைஞர்களுக்கு செய்துள்ள சேவைகள் குறித்தும் இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் நினைவு கூர்ந்து அனைத்து கலைஞர்களையும் கௌரவித்து ஆசீர்வதித்தார். விதுஷி எதுகிரி அவர்களின் புதல்வியும் ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தர்களுமான திருமதி ராதா மற்றும் ஸ்ரீ ரெங்கராஜன் தம்பதியினர் இந்த நிகழ்ச்சியை உபயம் செய்திருந்தார்கள். ஸ்ரீனிவாசன மனமுத்தின ஸ்ரீனிவாசன மனமுத்தின ஸ்ரீனிவாசன மனமுத்தின ஸ்ரீனிவாசன மனமுத்தின ஸ்ரீனிவாசன மனமுத்தின ஸ்ரீனிவாசன மனமுத்தின காணவ நந்திதமனந்த கீர்த்தி சேஷாச்சலநாயக வந்திதமதினவ குருபுக வந்திதமதினவ குருபுக வந்திதமனந்த கீர்த்தி சேஷாச்சலநாயக ವಿಸ್ತಾರ ಇದೆಯಲ್ಲ, ರಾಗಗಳನ್ನ ವಿಸ್ತಾರ ಮಾಡೋದು, ಆ ಮನೋಧರ್ಮ ಅದ್ಭುತವಾದಂತಹ ಮನೋಧರ್ಮ. ಈ ಸಂಗೀತದಲ್ಲಿ 100 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಹುಟ್ಟಿದಂತಹ ಹಿರಿಯ ಚೇತನ ಪುಸ್ತಕಂ ಯದುಗಿರಿ ಅಮ್ಮ அவரது சதமானோத்சவம் இன்றைக்கு இப்போ அந்த அம்மா உள்ள மைசூர்ல எல்லா சங்கீதக்காரர்களும் வந்திருக்கா. செம்மங்குடி வந்திருக்காரு, அரியாக்குடி ராமாஞ்சங்கர் வந்திருக்காரு. எல்லாம் உள்ள இருந்து, நம்ம ராதா இருக்காரே அவ உள்ளே வண்டிக்கோப்பில் அங்கே இருந்து கச்சேரிகளுக்கெல்லாம் போயிண்டு பாடிட்டு இருந்தா. அவெல்லாம் அந்த அந்த உள்ளெல்லாம் சங்கீதத்து உள்ளது. சௌடையா சொல்லிட்டு இருந்தாராம், இவ உள்ளே ஒரு பிருக்கும் சங்கீதம் பாடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாராம். செம்மங்குடியவர் அம்மாவுடைய இந்த இதெல்லாம் பார்த்துருக்காரு, கேட்டிருக்காரு. அவருடைய சதமானோத்சவம் இப்போ ஆயின்றிருக்கு. அதுக்காக 1 மாசம் பூர்த்தி நம்ம ராதா ரங்கராஜ் 2 பேரும் சேர்ந்து 1 மாசத்தினுடைய சங்கீதம் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. நம்ம எம்ஏ நரசிம்மாச்சார், நம்ம எதுகிரி அவருடைய தம்பி, அவருக்கு முதல்ல அங்கே பாட்டம் இருந்தது, நல்ல பாட்டம் எல்லாம். அவ சேர்ந்து இந்த கச்சேரியை பண்ணியிருக்கார்.
அவர் 2 பேரும் ரொம்ப நம்ம கிஷன் ஸ்ரீ கிஷன் ಅವರಪ್ಪ எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நான் குருச்சரன் கச்சேரின்னு கேட்ட தಕ್ಷಣ ரொம்ப சந்தோஷமாச்சு. நானே சொன்னேன், வராளி அண்ட் சங்கராபரணம் காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன் ரெண்டும். அது வராளி என்னமா பாடினில் சேஷாச்சல் நாயக்கன் தீட்சிதருடைய கிருதி, அந்த 2 ராகத்தினுடைய ಕಾಂಬಿನೇಷನ್ ಇದೆಯಲ್ಲ ಸುತೀಂದ್ರ, பெஸ்ட் ಆಗಿತ್ತು. அந்த கமாச் ரொம்ப இஷ்டம் எனக்கு. இந்த கச்சேரி ரொம்ப நாள் மனசுல இருக்கிறப்பட்டது. ಸಂಗೀತ ಕೇವಲ ಕಿವಿಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಮನಸ್ಸಿಗೆ ಹೃದಯಕ್ಕೆ ಅದು ಹೊಕ್ಕುವಂಥದ್ದು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಸಂಗೀತವನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿರೋದು. ಭಗವಂತನ ಉಪಾಸನೆಗೆ, ಮನಸ್ಸು ನೆಮ್ಮದಿಯಾಗಿರೋದಕ್ಕೆ, ಮನಸ್ಸು ಶಾಂತವಾಗಿರೋದಕ್ಕೆ ಕಮಾನ್, ಶಂಕರಾಭರಣಂ, ವರಾಳಿ, ನಾಟ, ಹಂಸಧ್ವನಿ, ರಾಮಕಲಿ, ಹಿಂದೂಸ್ತಾನಿ, ಅದು ಸಂಗೀತ, அது தீட்சிதர் எல்லாத்துலேயும் ஆடியிருக்காரு. தீட்சிதர் எல்லாத்துலேயும் எல்லாம் ஆடியிருக்காரு. ஆந்தோளிக்கா ராகம் பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது கச்சேரி. ராமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கட்டும் உங்களுக்கு. பரமஹம்ச பரமஹம்ச ஹ்ருதத்வஸ்வரூபம், பரமஹம்ச ஹ்ருதத்வஸ்வரூபம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் அவதார தினமான திருவாடிப்பூர திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் தாயாருக்கு விசேஷ அலங்காரம், புறப்பாடு, ஊஞ்சல் உற்சவம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெற்றன. கர்நாடகாவின் கேரே தொண்டனூரில் ஸ்ரீ நம்பி நாராயண சுவாமி திருக்கோவிலில் தாயாருக்கு திருமஞ்சனம் விசேஷ அலங்காரம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவ புறப்பாடு. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் புறப்பாடு. திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீர ராகவ பெருமாள் சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஊஞ்சல் சேவை. திருவடமதுரை திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கோதா ரெங்கமன்னார் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் ராஜமன்னாகுடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ செங்கமல தாயாரின் ரதோத்சவம் ஆகிய அனைத்து உற்சவங்களையும் இப்போது நாமும் சேவித்து தன்யராகலாம். வாருங்கள்.
நம்முடைய ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் 12வது சாதுர்மாசியத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஸ்ரீ ராமானுஜா சம்ஸ்கிருதி பவனில் நடைபெற்ற இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு மொழிகளில் உள்ள ஆன்மீக மற்றும் பாரம்பரிய புத்தகங்கள் தள்ளுபடி விலையில் வழங்கப்பட்டன. பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த புத்தக கண்காட்சி இன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புத்தக அன்பர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் 12வது சாதுர்மாசத்தை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் மாதம் 17, 18 மற்றும் 20ஆம் தேதிகளில் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் குட்டீரத்தில் விசேஷ காவிய வாசிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீ NK ராமசேஷன் மற்றும் வித்வான் MV நாராயணா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை வழங்க உள்ளார்கள். ஸ்ரீ சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் குமார வியாச பாரதத்தின் அக்ஷய பாத்ரா என்ற தலைப்பில் காவிய வாசிப்பு நிகழ்ச்சி இன்று மாலை 6:30 மணிக்கு கன்னட மொழியில் நடைபெறும். நம்முடைய எதுகிரி எத்ராஜ மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்த வரதராஜஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 26வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை திருப்புல்லானி ஸ்ரீ ஊவே சுந்தரராஜ ஐயங்கார் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் இன்று திங்கட்கிழமை ஆடி மாதம் 32ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்பத்சரம், தட்சிணாயனம், மாலை வரை கிரீஷ்ம ரித்து, பிறகு வருஷ ரித்து, மாலை வரை கடக மாசம், பிறகு சிம்ம மாசம், ஆவணி மாத பிறப்பு, சுக்லபக்ஷம், பஞ்சமி திதி, சித்திரை நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.